உதகை அருகே புலி தாக்கி முதியவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உயிர் பயம் காட்டி வரும் புலியை விரைந்து பிடிக்க கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் குதித்தனர். நடந்தது என்ன? புலி நடமாட்டம் இருப்பது தெரிந்தும் வனத்துறையினர் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி மலை கிராம மக்கள் கொந்தளித்துள்ளனர். ஆடு மாடுகளை வேட்டையாடிய புலி தற்பொழுது மனித ரத்தத்தையும் உறிஞ்சியதால் அனைவரும் உறைந்து போயுள்ளனர். பொதுமக்களின் அச்சத்தை போக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படுமா? நீலகிரி மாவட்டம் உதகை முக்கிய சுற்றுலா தலமாக உள்ளது. கடல் மட்டத்தில் இருந்து 7500 அடி உயரத்தில் அமைந்துள்ள உதகை மலைகளின் ராணி எனவும் அழைக்கப்படுகிறது. மலையும் மலை சார்ந்த இடமும் என்பதால் குடியிருப்புகளுக்குள் யானை, புலி, கரடி உள்ளிட்ட அச்சுறுத்தும் வன விலங்குகள் நடமாட்டம் சர்வ சாதாரணமாகி உள்ளது. இதனால் வன விலங்குகள் தாக்கி தோட்ட தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவது தொடர்கதையாகி உள்ளது. இந்த நிலையில் உதகை அருகே உள்ள சின்னக்காடி வந்தையைச் சேர்ந்த புல்தாஸ் குட்டன் என்பவர் இரவில் வெளியே சென்றுள்ளார். 58 வயதான இவர் நீண்ட நேரமாகியும் வீட்டிற்கு திரும்பாமல் இருந்துள்ளார். சந்தேகமடைந்த குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் காலையில் வனப்பகுதிக்குள் தேடிச் சென்றுள்ளனர். அப்பொழுது 8வது மைல் காட்டி பகுதியில் சிதைந்த நிலையில் புல்தாஸ் குட்டனின் பாதி உடல் கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். உடனே போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து வனத்துறையினருடன் நடுவட்டம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். விசாரணையில் புலிதாஸ் குட்டனை புலி அடித்துக் கொன்று உடலை எடுத்துச் சென்றது தெரிய வந்தது. அதை கேட்டதும் பழங்குடியின மக்கள் கடும் கோபம் அடைந்தனர். கடந்த சில மாதங்களாகவே புலி ஒன்று அப்பகுதியில் சுற்றித் திரிகிறது. அது ஆடு, மாடு உள்ளிட்ட கால்நடைகளை வேட்டையாடி வருவதாக வனத்துறையினரிடம் புகார் அளித்துள்ளனர். ஆனால் அவர்கள் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததால் புலியின் இரத்த வெறிக்கு புல்தாஸ் கூட்டன் இரையாகி உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இதையடுத்து 100க்கும் மேற்பட்ட மக்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் கேரளா, கர்நாடகா மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அங்கு வந்த வனத்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது பழங்குடியின முதியவரை தாக்கி கொன்ற புலியை உடனடியாக கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். தங்களது கிராம பகுதிகளில் சுற்றித் திரியும் யானைகளை அகழிகள் அமைத்து ஊருக்குள் நுழையாதவாறு தடுக்க வேண்டும் எனவும் கோரினர். இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் உறுதி அளித்ததும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். வேலைக்கு போயிட்டு மேலே பெரிய காடி வந்திருக்கு. அங்கே போயிட்டு சாயந்தரம் 7:30 மணி டைமிங்கில் கீழே வந்திருக்காரு வீட்டுக்காரருக்கு. வர வழி இவர் ரெகுலராக போகிற வழி தான். எருமையில் வைக்கிற கொட்டாய் இருக்குது, கீழே எருமை கறக்கிறது போயிட்டு பால் எடுத்துகிட்டு கீழே வந்துருந்தார். வர வழியில் இந்த இடத்துல புலி பிடிச்சிருச்சு. அந்த மாதிரி இங்கே சேஃப்டியே இல்லை இந்த ஏரியாவில். அதுவும் இல்லாமல் எங்களுக்கு இங்கே காடு வாட்சருன்றாங்க. யாரையும் நான் பார்த்ததும் இல்லை, என்ன யாருன்னு அவருக்கும் தெரியாது, எதுவுமே தெரியல. வாழ்றதுக்கே பயமாக இருக்குது. இன்னொன்று குழந்தைங்களை கூப்பிட்டு போனேன் காலையில் 8 மணிக்கு. அந்த டைமிங்கில் புலி வருது. பகலில் தான் நடக்குது. எங்களுக்கும் சேஃப்டி இல்லை, இங்கே இருக்கிற யாருக்கும் சேஃப்டி இல்லை. ஏற்கனவே கடந்த ஆண்டு கள்ளக்குறை மந்து பகுதியில் புலி தாக்கி பழங்குடியினத்தவர் ஒருவர் உயிரிழந்தார். தற்பொழுது மீண்டும் புலி தாக்கி தோடர் பழங்குடியின முதியவர் உயிரிழந்த சம்பவம் ஒட்டுமொத்த பழங்குடியின மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தி உள்ளது. எனவே இதுபோன்ற சம்பவம் நடைபெறாத வண்ணம் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரியுள்ளனர். பொதுமக்களை அச்சுறுத்தும் புலியின் நடமாட்டத்தை கண்காணித்து வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுப்பார்களா?